வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய துணை தேடும்போது அத்தியாயம் 2. சோமு நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்தான். நடந்ததை அவள் எடுத்து விளக்கியும் அவன் புரிந்து கொள்ளவில்லை. வேலையில் இருந்து களைத்து போய் வீட்டுக்கு வரேன், எனக்கு நிம்மதியும் அனுசரணையும் தேவை. இது மாதிரி கலாட்டாக்களுக்கு நீ இடம் கொடுக்காமல் நடந்துக்கணும். என் அப்பாவின் குணம் தெரிஞ்ச சங்கதி தானே. ஒட்டாமல் அவன் சொன்ன பதில் மனதை உறுத்தியது. இந்த கலாட்டாவுக்கு அவளா காரணம்? காதல் என்ற உணர்வுக்கு அடிமையாகி அவள் செய்துள்ள தியாகங்கள் எத்தனை! பெற்றவர்களை துறந்து வேலையை விட்டு கணவனே கதி என்று வாயை திறக்காது நாள் முழுவதும் மாமனாரின் குத்தல் பேச்சுகளை கேட்டு வீட்டுக்கு ஓடாய் உழைத்து எல்லோரையும் திருப்தி செய்ய பாடாய்பட்டு என்ன பிரயோசனம்? கண்களில் இருந்து கண்ணீர் புலப்புலவென்று தலையணி மீது கொட்டியது. பெண்ணாய் பிறந்துவிட்டால் மிக பீழை இருக்குதடி தங்கமே தங்கம் என்பது எத்தனை உண்மையான சங்கதி. பிறந்த வீட்டிலும் அவளுக்கு சுகம் இருந்ததில்லை. மாதம் அவள் வீட்டுக்கு கொண்டு வந்த 500 ரூபாயை மொத்த செலவில் ஈடுபடுத்ததான் அப்பா ஆசைப்பட்டார். ஆண்மகனைப் போல படிக்க வைத்தோம், அதனால் பெண்ணும் குடும்பத்தை காப்பாற்ற பொறுப்பேற்க வேண்டும் என்று அவர் எண்ணினார். வயதாகிறதே, கல்யாணம் செய்து கொடுக்க வேண்டுமே என்ற கவலை அவருக்கு சிறிதும் இருந்ததில்லை. ஆனால் பாவம் அம்மா, அவள் வேறு விதமாகத்தான் எண்ணினாள். மகள் சம்பாதிக்கும் பணத்தை வங்கியில் போட்டு சேர்த்து வைத்து ஒரு நல்ல இடத்தில் அவளை சீரும் சிறப்புமாக கட்டி கொடுக்க வேண்டும் என்று அவள் கனவு கண்டாள். சோமுக்கும் அவளுக்கும் இடையே ஏற்பட்ட காதல் அம்பலமானது. அப்பா கோபத்துடன் குதித்தார். பணக்கார பிள்ளை என்ற மயக்கம் உனக்கு. காதல் கீதல் என்று 10 நாள் பரிவோடு பேசுவான், பிறகு மாயமாகி விடுவான். இதையெல்லாம் நம்பிக்கொண்டு நாசமாக பார்க்கிறாயே, அறிவு கெட்டவளே! அப்பா ஆத்திரமாக கத்தினார். அப்பாவுக்கு ஒரு படி மேலே போய் அண்ணன் ஆர்ப்பாட்டம் செய்தான். தான் மட்டும் திருமணம் செய்து கொண்டு வாழலாம், அந்த உரிமை தனக்கு மட்டும் உண்டு, தங்கைக்கு கிடையாது என்பது போல அவன் பேசினான். கடற்கரை, ஹோட்டல் இதுகளில் உன்னோடு அவனை பார்ப்பதாக என் நண்பர்கள் சொல்கிறாங்க. நாக்கை பிடுங்கிக்கலாம் போல எனக்கு அவமானமாக இருக்கு என்று கத்தினான். கல்யாண பேச்சு வரை வந்தும் அவர்கள் வீட்டில் சமாதானம் ஏற்படவில்லை. பெண் பார்க்க வந்த தியாகேசனையும் அப்பா அப்படி சுமூகமாக வரவேற்று விடவில்லை. இங்கே எத்தனை நாளாக நீங்கள் குடியிருக்கீங்க என்று தியாகேசன் கேட்டதற்கு குத்தலாகத்தான் அப்பாவும் பதில் அளித்தார். ரொம்ப காலமாக இருக்கிறோம். மஞ்சுளா பிறந்ததே இந்த ஒட்டு கொடுத்தன பகுதியில்தான். இதுக்கு மேலே பெரிய வீடு பார்த்து வாழ எங்களுக்கு வசதி கிடையாது. பெண்ணை பெற்றவர் பேசும் பேச்சா இது? திமிரான பதில். வந்த வரனை விரட்டி அடிக்கும் சூழ்ச்சி. தியாகேசனும் சாதாரணப்பட்டவர் இல்லையே. ஆமாம், பாவம். நீங்கள் ஓய்வு பெற்ற பள்ளி ஆசிரியர், பெரிய குடும்பம். இப்போ இருக்கிற விலைவாசியில் இந்த இடத்தை விடுவது ரொம்ப தவறு. வாழைப்பழத்தில் ஊசியாக பேசினார். ஜாதக பொருத்தமில்லை என்று தியாகேசன் சொல்லி அனுப்பிய போது அப்பா கோபத்திலே நர்த்தனமாடினார். இது வெறும் கண் துடைப்பு. 40 பவுன் நகை போட்டு அவர்கள் கையில் 15,000 வைத்துவிட்டு மோகனவல்லி மண்டபத்தில் கல்யாணத்தை விமர்சையாக செய்து கொடுக்கும் தகுதி நமக்கு இல்லை என்பதை புரிஞ்சு கொண்டும் ஜாதக பொருத்தமில்லை என்று நழுவுறாங்க. பார்த்துக்கோ. இதுதான் இந்த காலத்து வாலிபர்களின் காதல். அப்பா ஆத்திரமாக கத்தி கொண்டிருந்தார். 2 வீட்டிலும் எதிர்ப்பு. ஆனாலும் அவர்கள் இருவரும் துணிந்து விட்டனர். திருத்தணியில் தங்கள் நண்பர்கள் உதவியில் திருமணம் செய்து கொண்டனர். தியாகேசன் மகனை மன்னித்து ஏற்றுக்கொண்டார். ஆனால் மஞ்சுளாவின் தந்தை அவளையும் அவள் கணவனையும் வெறுத்து உள்ளே வீட்டிற்குள் நுழைய அனுமதிக்கவில்லை. அவரது மனக்கசப்பு மாற சில மாதங்கள் ஆயின. இப்பொழுது கூட அவருக்கு தன் பெண் பெருத்த துரோகம் செய்துவிட்டதாக நினைப்பு. அம்மாவுக்கு உடம்பு சுகமில்லை என்று அப்பா தொலைபேசியில் கூப்பிட்டும் மகள் போகவில்லையே. பணக்கார வீட்டில் வாழ்க்கைப்பட்டு மம்மதை என்றுதான் எண்ணிக்கொண்டார். அத்துடன் மட்டுமா? எதேச்சியாக ஒரு நாள் கடை தெருவில் பார்த்த அப்பா முகத்தை திருப்பி கொண்டு வேகமாக எதிர்பக்கமாக நடந்தார். அப்பா, அம்மாவுக்கு உடம்பு இப்போ எப்படி இருக்கு? பின்னால் விரைந்து சென்று கேட்டாள் மஞ்சுளா. வழியிலே பார்த்த இடத்திலே ஒரு வார்த்தை கேட்க மனது வந்ததே, இது போதும். ஆபத்துக்கு கூப்பிட்டால் அந்திம கடனுக்கு வந்து சேரலாம். உங்கள் அம்மா ஒரு பைத்தியக்காரி. உன்னை இன்னும் என் கண்ணுன்னு உளறிக்கிட்டு இருக்கா. நீ எல்லோரையும் மறந்து பணக்கார விட்டு மருமகளா? உன் சுகம் பெருசு என்று இருக்க. சூடாக பேசிவிட்டு போனார். பிறந்த இடத்தில் அப்பாவின் மனத்தாங்கல்.
புகுந்த வீட்டில் மாமனாரின் வெறுப்பு, நாத்தியின் ஏளனம், கணவனின் ஒட்டாத மனப்போக்கு. வாழ்க்கை இப்படியே போனால் இரவு முழுவதும் உறக்கமின்றி அவள் அழுதாள். மறுநாள் காலை அலுவலகம் கிளம்பி கொண்டிருந்த சோம்பு அவள் டிஃபன் டப்பாவை கொண்டு வந்து கொடுத்த போதுதான் கவனித்தான். முகம் ஏன் இப்படி உப்பிருக்கு? உடம்புக்கு என்ன? மெல்லிய குரலில் அப்பாவின் காதில் படாத வகையில் விசாரித்தான். அம்மா உடம்புக்கு முடியாம படுத்திருக்காங்கன்னு செய்தி வந்தது. உடனே போக முடியலை. பழுதையும் நினைத்து கொண்டேன். ரொம்ப வருத்தமாகி விட்டது. அதுக்காக முகம் உப்புறாப்பில் அழுதியாக்கும். பைத்தியம். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு நீ போய் வந்திருக்கலாமே. இப்போ கூட மோசமில்லை. நீ போய் பார்த்துட்டு வா. உங்கள் அப்பா உத்தரவு தரமாட்டாரே. அவர்கிட்ட கேட்பானேன். நீ கடைக்கு போகிற சமயம் ஒரு ஆட்டோ பிடிச்சு கொண்டு போய் பார்த்து விட்டு வருவது தானே என்று கணவன் உத்தரவு கொடுத்தான். அனுமதியோடு தன் தந்தைக்கு தெரியாது அவள் இரகசியமாக போய்விட்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையையும் விடுத்தான். அவளால் வாயை அடக்க முடியவில்லை. கேட்டுவிட்டாள். ரகசியமாக கல்யாணம் பண்ணி கொண்டு வந்தோமே என்று நான் உள்ளூர வேதனைப்பட்டு கொள்கிறேன். இனியும் தொடர்ந்து செய்யும் காரியங்களை ரகசியமாக வச்சிருக்கணுமா? மனசு ரொம்ப துயரப்படுது. கூறியபடியே அவனது பெட்டியை தூக்கி கொண்டு வந்து காரில் வைத்தாள். கணவனும் மனைவியும் பேசி கொண்டிருப்பதை காண தியாகேசனுக்கு பொறுக்கவில்லை. மஞ்சுளா, இங்கே வா. விமலா கல்லூரிக்கு போகணும். அவளை வந்து கவனி என்று குரல் கொடுத்தார். அப்பா கூப்பிடுகிறார், நான் வரட்டுமா? விடை பெற்று கொண்டு காரில் ஏறிக்கொண்டான் சோமு. அப்பா கிட்ட நீங்கள் ரொம்பவே பயப்படுகிறீங்க. அதனால தான் அவர் என்னை ரொம்ப ஆட்டி படைக்கிறார். மனத்தாங்களுடன் மெல்லிய குரலில் சொன்னாள். மஞ்சு, சங்கதி புரியாமல் பேசாதே. நாம் இருவரும் அப்பாவை ஒதுக்கிவிட்டு ரகசியமாக கல்யாணம் செய்து கொண்டோம். நல்லா நினச்சிப்பார். நான் இந்த வீட்டுக்கு ஒரே பிள்ளை. அப்படி இருந்தும் என்னை மன்னிச்சுட்டு ஏற்று கொண்டிருக்கிறார். அப்பாவின் மனத்தாங்கள் நமக்கு பெருத்த நஷ்டத்தை கொடுக்கும். என்ன பெரிய இழப்பு வந்துரும்னு நினைக்கிறீங்க? யோசிக்காமல் பேசாதே மஞ்சுளா. என் சம்பாத்தியத்தை மட்டும் வைத்துக்கொண்டு இப்படி நாம் சுகமாக வாழ முடியுமா? நீங்கள் சுகமாக வாழ்கிறீர்களோ இல்லையோ தெரியாது. நான் இங்கே கொஞ்சமும் சுகப்படவே இல்லை. சொல்ல வந்த வார்த்தைகளை விழுங்கி கொண்டாள். அண்ணி, அண்ணி. விமலாவின் கூக்குரல் அவர்களது பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முனைந்தது. அப்பா கிட்ட நல்லத்தனமாக நடந்து கொள்ளாவிட்டால் அவருடைய உறவில் இருந்து என்னை நீக்கி விடுவார். வீடு, சொத்து, என் பங்கான அம்மாவின் நகைகள் எல்லாம் அரோகராகிவிடும். கொஞ்சம் பொறுமையாயிரு கூறிவிட்டு கணவன் நகர்ந்ததும் திகைப்பில் இருந்து மீள முடியாதவளாக அவள் செயலற்று நின்று விட்டாள். அவளை பொறுத்தவரை காதலுக்காக உயிரையே தியாகம் செய்யலாம் என்ற கொள்கை ஆழமாக இருந்தது. அவனுக்கு காதல் ஒரு மகிழ்ச்சியான பொழுதுபோக்கா? காரியமுடைய உதவும் ஒரு கருவியா? அவளது அன்பை விட, அவளது சுக வாழ்வை விட வீடும் சொத்தும் பெரியதாகிவிட்டனவே. மஞ்சுளா. மாமனாரின் அதற்றல் குரல் அவளை திடுக்கிட வைத்தது. வேலைக்கு போகிறவனை நிறுத்தி வச்சுக்கொண்டு அப்படி என்ன பேச்சு? வீட்டுக்கு வந்து திரும்பி வந்ததும் நிழல் போல போய்கிட்டு இருக்கிறது போதாதா? எரிந்து விழுந்தார். அடிக்குரலில் அவர் முணுமுணுத்தது காதில் பட்டும் படாமலும் கேட்டதும் அவமானத்தில் சுருங்கி போனாள். அவள் மாமனார் அவளது குடும்பத்தாரையும் சேர்த்து திட்டிக் கொண்டிருந்தார். 2 தினங்களுக்கு பின் காலையில் வீட்டு வேலைகளை விரைவாக முடித்து கொண்டு அவள் மின்சார பில்லை கட்ட வெளியே போய் வர நேர்ந்தது. வீட்டு வரி, தண்ணீர் வரி, மின்சார பில் முதலியவற்றை அவள்தான் சென்று கட்டி வர வேண்டும் என்பது மாமனாரின் உத்தரவு. சுல்லென்று எரிக்கும் வெயிலில் அவர் அதிகம் தலையை காட்ட மாட்டார். ஆரோக்கியம் கெட்டுவிடும் என்ற அச்சம். கூண்டில் அடைக்கப்பட்ட சிங்கம் போல தமக்குள்ளே ஏதோ முணுமுணுத்தபடி கடுத்த முகத்துடன் வீட்டுக்குள் வளைய வந்து கொண்டிருந்த மாமனாருடன் பொழுதை கழிப்பது அவளுக்கு மிகவும் சிரமமாக இருந்ததால் இது மாதிரியான வேலைகளை அவள் பெரிதும் வரவேற்பாள். அந்த சாக்கில் கொஞ்ச நேரம் சுதந்திரமாக வெளி உலகத்தை பார்த்து கொண்டு சுற்றி வரலாமே என்ற எண்ணம்தான். மின்சார பில்லை கட்டி ரசீது பெற்றுக்கொண்டு வெளியே வந்தாள். எதிர்ப்புறமாக வந்து கொண்டிருந்த பெண்மணியை பார்த்ததும் அம்மாவின் நினைப்பு சற்றென்று மனதை வருடியது. தலை மூழ்கிவிட்டு கூந்தலை முடிச்சிட்டு கொண்டு நெற்றி நிறைய குங்குமமும் கையில் பிரசாத கூடையுமாக கோவிலில் இருந்து வரும் அந்த பெண் பார்க்க சாயலில் அம்மாவை போல தெரிந்தாள். இப்படித்தானே அம்மா வெள்ளிக்கிழமை பிரசாத கூடையுடன் கோயிலுக்கு புறப்பட்டு விடுவாங்க. இப்போ எப்படி இருக்காங்களோ? கண்களில் நீர் துளிர்த்தது.
நெஞ்சை பாசம் என்னவோ செய்தது. கணவன் அனுமதித்திருக்கிறாரோ என்றது துணிச்சல். அருகில் இருந்த பழக்கடைக்கு விரைந்தாள். வேலை செய்து சம்பாதித்த காலத்தில் அவள் தனக்கென்று கொஞ்சம் பணத்தை எப்பொழுதும் எடுத்துக்கொள்வது வழக்கம். இப்பொழுது சொந்த செலவுக்கு கணவனிடம் கை நீட்டி கேட்க வேண்டிய நிர்பந்தம். சோமு அந்த வகையில் தாராளமாகத்தான் இருந்தான். மாத ஆரம்பத்தில் அவளுக்கென்று கொஞ்சம் பணத்தை அவளிடம் தந்து கொண்டிருந்தான். மாமனாருக்கு தெரியாது. அவள் ஒரு துரும்பை கூட வாங்கிட முடியாது. எனவே அந்த பணத்தை அவள் தன் பர்சில் சேமித்து வைத்து கொண்டாள். அம்மாவுக்கு பிடித்த மலை வாழைப்பழம் வாங்கி கொண்டாள். அப்பாவுக்கு கொஞ்சம் மிட்டாய் வாங்கினாள். துணிக்கடை ஒன்றில் புகுந்து அன்னிக்கும் அம்மாவுக்கும் 2 ரவிக்கு துண்டுகளை வாங்கி கொண்டு கிளம்பினாள். கணவன் ஆலோசனைப்படியே ஆட்டோ ஒன்றை பிடித்து கொண்டு பிறந்த வீட்டுக்கு விரைந்தாள். அப்பா வந்து கதவை திறந்தார். அட, அத்தி பூத்து விட்டது போல இது என்ன அதிசயம்? கூறியபடி வழிவிட்டார். அவரது ஏளனத்தை பொருட்படுத்தாது அவள் வேகமாக கூடத்துக்கு விரைந்தாள். தரையில் பாயின் மீது சுருண்டு கிடந்த அம்மா காலடி ஓசை கேட்டதும் இழுக்கென்று எழுந்து உட்கார்ந்தாள். எப்படியம்மா இருக்கீங்க என்று தாயின் கருத்தை வாஞ்சையுடன் பற்றியபடி மகள் தரையில் உட்கார்ந்து கொண்டாள். இந்த சில மாதங்களில் பாதி உடலாக இழைத்து கருத்து சோர்ந்து போயிருந்த தாயின் தோற்றத்தை காண அவளுக்கு வேதனையாக இருந்தது. உடம்புக்கு என்னம்மா, ஏன் இப்படி உருகி போயிட்டீங்க? துயரத்தை விழுங்கியபடி கேட்டாள் மஞ்சுளா. லேசா நெஞ்சை வலிச்சது, மயக்கமாக படுத்துட்டேன். மாரடைப்புன்னு முதல்ல டாக்டர் சந்தேகப்பட்டார். சோதனைகள் செய்த பிறகு இல்லைன்னு தெரிஞ்சது. வெறும் பலகீனம்னு என்னென்னவோ வைத்தியம் செய்தார். செலவான செலவு. மாரடைப்பு வந்து விட்டது. செத்து போயிடுவோம்னு நினைச்சு உன்னை கூப்பிட சொன்னேன். உன்னாலே வர முடியலை. அம்மா தழுத்தழுத்தாள். மஞ்சுளாவுக்கு துக்கம் தொண்டையை அடித்து கொண்டது. மாமனாரின் கடும் உத்தரவை மீறி வர முடியவில்லை என்று சொல்ல வெட்கமாக இருந்தது. அதுதான் சொன்னேனே, ஏன் நீ புலம்புற? உன் மகள் பெரிய மகாராணிக்கு விட்டாள், வரமாட்டாள்னு சொன்னேனே. அப்பா ஏளனமாக பேசியது 1000 ஆள் கொண்டு அறுத்தது போல வேதனை செய்ய, அப்பா, உங்களுக்கு என்மேல் இருக்கும் கோபம் இன்னும் தீரவில்லையா என்று கேட்டபடி குலுங்கி அழுதுவிட்டாள். என்னத்துக்கு அழற? பூக்ககம் போன பெண்கிட்ட பெற்றவங்க எதையும் எதிர்பார்க்க கூடாது. வெளியூரில் இருந்தால் சட்டுன்னு வர முடியுமா? அதை போல நான் நினச்சிக்கிட்டேன். கவலைப்படாதே, வா என்று கூறியபடி மிகவும் தள்ளாடி கொண்டு எழுந்தாள். உன் அண்ணி திருப்பதிக்கு அண்ணனோடு போயிருக்கா. குழந்தைக்கு மொட்டை அடிப்பதாக வேண்டுதல் இருந்தது. ராத்திரி தான் வருவார்கள். நான் தான் சமைச்சு வச்சிருக்கேன், வா சாப்பிடு. உபசரித்தபடி சமையல் அறைக்குள் அழைத்து சென்றாள். உன் தட்டை அப்படியே அலமாரியில் பத்திரமா வச்சிருக்கேன், உன் ஞாபகமாக. அம்மா தடைப்பட்ட குரலில் பேசியபடி அவள் அவர்களுடனும் வசித்த காலத்தில் உபயோகித்த ஸ்டீல் தட்டை எடுத்து கழுவி துடைத்து தரையில் வைத்தாள். மஞ்சுளா தான் வாங்கி வந்த பொருள்களை ஒரு பக்கம் வைத்துவிட்டு கை கால் கழுவி கொண்டு வந்து உட்கார்ந்தாள். சுட்ட அப்பளமும் வத்தல் குழம்பும் அம்மா பரிமாறிய போது ரொம்பவே சுவையாக இருந்தது. இன்னும் கொஞ்சம் மோர் ஊத்தட்டுமா? அம்மா கனிவுடன் கேட்டபோது அவளுக்கு அழுகை நெஞ்சை அடைத்தது. காதல் என்ற உணர்வுக்கு கட்டுப்பட்டு இத்தனை பரிவான அம்மாவை விட்டு போக வேண்டி வந்ததே. ஏமா இப்படி கண் கலங்குற? சேலி தலைப்பால் தாய் மகளின் கண்ணீரை துடைத்து விட்டாள். உங்களோடு வாழ்ந்த அந்த இன்பமான நாட்கள் எல்லாம் ஞாபகத்துக்கு வந்தது. உணர்ச்சி வசப்பட்டு விட்டேன். அம்மா, இனி அப்படி ஒரு காலம் வருமானு திகைப்பா இருக்கு என்றாள் மகள் துயரத்துடன். கல்யாணம் செய்துக்கிட்டு புக்ககம் போனதும் கடமையும் பாசமும் கணவனுக்கு சொந்தமாகி விடுகிறது. ஆத்திலே ஒரு கால், சேத்திலே ஒரு கால்னு இருக்க முடியாதம்மா. பிறந்த வீட்டை மறக்க வேண்டாம். ஆனால் கணவன் வீடுதான் இனி எல்லாத்துக்கும் என்று நினைத்து வாழ தெரிஞ்சுக்கணும். நீ என்னை பார்க்க வரலைன்னு நான் கோபப்படவில்லை. எனக்கு தெரியாதா அங்கே எத்தனை கட்டுப்பாடோ கவலைகளோ? சாப்பிடுமா என்று உபசரித்தாள் தாய். கண்ணீரையும் டம்ளரில் இருந்து தண்ணீரையும் சேர்த்து விழுங்கினாள் மகள். அம்மாவின் கை தயாரிப்பு வெகு சுவையாயிருந்தது. சாப்பிட்டு கை கழுவி கொண்டு கடிகாரத்தை பார்த்தபோது திக்கென்ற உணர்வு. தாமதமாக போனால் மாமனார் காரணம் கேட்பாரோ? அப்பா, உங்களுக்கு மிட்டாய் வாங்கிட்டு வந்திருக்கேன். மகள் அட்டைப்பட்டியை நீட்டிய போது தந்தை அவளை குரோதமாக பார்த்தார். இது ஒன்றுதான் எனக்கு குறைச்சலாக இருந்தது, வாங்கிட்டு வந்துட்டேன் ஏளனமாக பேசினார். அப்படி வெய்யுமா, அவர் கிடக்கார். அம்மா இடையே புகுந்து ஆறுதலாக சொன்னாள். உன் கணவன் வீட்டு காசிலே வாங்கினதை நான் வாரி திங்க மானம் கட்டவன் இல்லை.
உன் மாமனார் சில நாளுக்கு முன்னால் என்ன செய்தார் தெரியுமா? என்னை நூல் நிலையம் அருகே பார்த்துவிட்டு முகத்தை திருப்பிக்கிட்டு போனார். இவரை நான் என்ன செய்துட்டேன்? என் மகளை இவர் மகன் நல்லவா பறிச்சுட்டு போய்விட்டான். முகன் கொடுத்து பேசாதவர் பணத்திலே வாங்கின விட்டா எனக்கு விஷம் தெரிஞ்சுக்கோ இறைந்து கத்தினார் அப்பா. அவருக்கு பலவிதமான சங்கடங்கள். சம்பாதித்து போட்ட பெண் கல்யாணம் செய்து கொண்டு போய்விட்டாளே என்கிற ஆத்திரம். சம்பந்தி தன் அந்தஸ்துக்கு அவருடன் பேசுவது கூட தகாது என்று அசுற்றி செய்துவிட்டாரே என்ற கோபம். பற்றாக்குறையில் தீண்டாடி கொண்டிருக்கிறோமே என்ற பதட்டம். அவர் வெறுப்பை உமிழ்ந்தார். கசப்போடு பேசினார். முடிவில் துண்டை உதறி தோளில் போட்டுக்கொண்டு வெளியே போய்விட்டார். மஞ்சுளா, எழுந்திருமா, இந்தா வெற்றிலை பாக்கு, குங்குமத்தை வச்சுக்கோ, என்னால் ஆனது 10 ரூபாய், ஏதாச்சும் வாங்கிக்கோ என்றபடி அம்மா தட்டியை நீட்டினாள். கண்களில் பனித்த கண்ணீரை அடக்கி கொண்டு வெற்றிலை பாக்குடன் அவள் வெளியேறினாள். வீடு திரும்பும் வரை வழியெல்லாம் அவளுக்கு அம்மாவின் நினைப்பு. தன்னலம் சிறிதும் இல்லாத அம்மாவின் அன்புக்கு உலகில் ஈடு இணை ஏதுமுண்டோ? நெற்றி மீது தனியே தெரிந்த குங்குமப்பொட்டை உற்று பார்த்தார் தியாகேசன். இத்தனை நேரம் எங்கே போயிருந்த? உரத்த குரலில் அதட்டினார். பெரிய கியூ இருந்தது, பில் கட்ட நேரமாச்சு. பச்சையாக ஒரு பொய்யை சொல்லிவிட்டு உள்ளே நழுவி விட்டாள். அவருடைய ஊடுருவிய பார்வையும் கோபம் பொங்கிய முகமும் அவளை அச்சுறுத்தின. அவள் உடல் வெகு நேரம் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தது. ஒரு வழியாக தன்னை தேற்றிக் கொண்டு காரியங்களை கவனிக்க முற்பட்டாள்.